ஸ்ரீ அவந்தி திருத்தல மாஹாத்மியம் 69ஆம் அத்தியாயம். கர்கராஜ தீர்த்தரின் மகத்துவம். சனத்குமாரர் கூறினார், அனைத்து தீர்த்தங்களுக்கும் நன்மை பயக்கும் ஒரு பெரிய தீர்த்தத்தின் விளக்கத்தை மேலும் கேளுங்கள். முன்பு மார்க்கண்டேய முனிவர் அதை குறித்து அவரிடம் கேட்டபோது பிரம்மதேவரால் இது மகிமையுடன் விவரிக்கப்பட்டது. அன்பானவரே, கேளுங்கள். பூமியில் சிப்ரா என்ற ஒரு தெய்வீக நதி உள்ளது. கர்கராஜம் என்று நன்கு அறியப்பட்ட சிறந்த தீர்த்தம் அதன் கரையில் உள்ளது. அதை காண்பதன் மூலம் பெரும் பாவங்கள் அழிக்கப்படலாம். அனைத்து மன பிறழ்வுகளும் அழிக்கப்படுகின்றன. சந்திரன் மானசத்தில் பிறந்தார். சூரியன் தனது தெற்கு பயணத்தின் போது அதாவது சந்திரனின் இடத்திற்கு சென்றார். இந்த காலகட்டத்தை உள்ளடக்கிய 3 ருதுக்களும் கூட்டாக விதுமிரார்ச்சிகள் என்று அழைக்கப்படுகிறார்கள். அப்போது இறக்கும் நபர்கள் யோகிகளாக இருந்தாலும் அவர்களுக்கு முக்தி கிடைக்காது. அவர்கள் இந்த உலகத்திலேயே சுறுசுறுப்பாக மாறுகிறார்கள். பகவான் ஸ்ரீஹரி உறக்கம் கொள்ளும் 4 மாதங்களின் விரதங்களை செய்யாத மனிதர்கள் ஒருபோதும் நல்ல இலக்கை அடைவதில்லை. நான் தங்களுக்கு உண்மையை கூறுகிறேன். சாதுர்மாசிய காலத்திலும் 4 மாதங்களிலும் தட்சிணாயனத்திலும் சூரியனின் தெற்கு பயணத்திலும் இறந்தவர்களை மீட்பதற்காகவே இந்த தீர்த்தம் உருவாக்கப்பட்டது. இந்த தீர்த்தம் அனைத்து உலகங்களிலும் நன்கு அறியப்பட்டு போற்றப்படுகிறது. இதற்கு கர்கராஜம் என்று பெயர். மார்க்கண்டேய முனிவர் கூறினார், புனிதமானவரே, இங்குள்ள அனைத்திலும் அசையும் மற்றும் அசையாத உயிரினங்களை கொண்ட முழு உலகமும் பிரபஞ்ச வடிவத்தை கொண்ட உங்களால் படைக்கப்பட்டுள்ளன. பிரபஞ்சத்தின் தலைவரே, ஆண்டவரே, பிரம்மத்தை அறிந்தவர்களில் மிகச் சிறந்தவரே, பகவான் ஸ்ரீஹரி கண்ணுறக்கம் கொள்ளும் போது சாதுர்மாசத்தின் போது செய்ய வேண்டிய புனித சடங்குகள் குறித்து ஸ்மிருதி நூல்களில் சில உத்தரவுகள் உள்ளன. அவற்றை குறித்து நான் உங்களிடம் கேட்க விரும்புகிறேன். பிரம்மதேவர் கூறினார், அன்பானவரே, சாதுர்மாசத்தால் பெறப்பட்ட மகத்தான தகுதியை கேளுங்கள். இதை கேட்டதும் பாரத கண்டத்தில் மனிதர்களுக்கு முக்தி அடைய இயலும். இந்த இறைவன் விடுதலையை வழங்குபவர். உலக வாழ்விலிருந்து மீட்பதற்கு அவரே காரணமாவார். அவரை நினைவு கூர்வதன் மூலம் அனைத்து பாவங்களும் அழிக்கப்படும். மனித பிறவியை பெறுவது மிகவும் கடினம். பிறப்பின் உன்னதமும் இருக்கிறது. மீண்டும் புலன்களை கட்டுப்படுத்தும் நிலையும் நல்லவர்களுடன் அற்புதமான தொடர்பும் இருக்கிறது. துறவிகளுடன் தொடர்பு இல்லாத இடத்தில் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு மற்றும் விரதங்களின் மீதான பக்தி சாத்தியமற்றது. குறிப்பாக சாதுர்மாசியத்தில் விஷ்ணு விரதத்தை கடைபிடிப்பவர் மங்களகரமானவர். சாதுர்மாசிய காலத்தில் விரதத்தை கடைபிடிக்காதவரின் புண்ணியம் உண்மையில் வீணானதாகும். சாதுர்மாசியம் வந்தவுடன் அனைத்து தீர்த்தங்களும் புண்ணிய தலங்களும் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் ஆதரவுடன் நிலைநிறுத்தப்படுகின்றன, செயல்படுத்தப்படுகின்றன என்று கூறப்படுகிறது. அந்த பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு எப்போதும் சிறந்த தீர்த்த கர்கராஜரை சார்ந்தது. சாதுர்மாசியம் வரும் பொழுது பகவான் ஸ்ரீஹரி எப்போதும் போற்றப்படும். நன்கு ஊட்டமளிக்கப்பட்ட உடலை கொண்ட நபரின் வாழ்க்கை உண்மையில் அற்புதமானது. தேவர்கள் அவரால் திருப்தி அடைந்து மகிழ்ச்சி அடைகிறார்கள். மேலும் அவர் வாழும் வரை அவருக்கு வரங்களை வழங்குகிறார்கள். மனித உடலை அடைந்த பிறகு ஒருவர் சாதுர்மாசிய விரதத்தை வெறுத்தால் சந்தேகத்திற்கிடமின்றி அவர் தனது உடலில் உள்ள நூற்றுக்கணக்கான பாவங்களை செய்வார் என்று அவர்கள் கூறுகிறார்கள். உலகில் மனித பிறப்பு அரிதாகவே அடையப்படுகிறது. மேலும் ஹரிபக்தி இன்னும் அரிதானது. சாதுர்மாசியத்தில் மிகவும் அரிதானது, மேலும் அரிதானது. குறிப்பாக பகவான் ஜனார்த்தனர் உறக்கம் கொள்ளும் போது, அதாவது பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு கண்ணுறக்கம் கொள்ளும் போது. சிறந்த பிராமணரே, கர்கராஜ்யத்தில் சாதுர்மாசத்தில் புனித நீராடிய பின்னர் ஒரு மனிதன் அனைத்து கிருதுக்களின் பலனையும் பெறுகிறார். ஒரு தேவரை போல ஸ்வர்க்கத்தில் மகிழ்ச்சி அடைகிறார். சூரியன் கடகராசியில் இருக்கும் போது புனித நீராடும் சிறப்பு வாய்ப்பு சூரர்கள், அசுரர்கள் மற்றும் மனிதர்கள் உள்பட அனைத்து உயிரினங்களுக்கும் அணுக இயலாதது.
ஒருவர் ஆரம்பத்தில் உடலை சுத்திகரிப்பதன் மூலம் முக்தியின் பாதையை அடைய முடியும், அதுவும் ஒரு ஓடை, கிணறு, குளம் அல்லது ஏரியில். எனவே சூரர்கள் மற்றும் அசுரர்களால் இது மிகவும் புண்ணியமாக கருதப்படுகிறது. ஒருவர் அங்கு தொடர்ந்து புனித நீராடினால் அவரது பாவங்கள் அழிக்கப்படும். சூரர்களும் அசுரர்களும் ஒரு நதி, அதைவிட அதாவது குளம் போன்றவை அதிக புண்ணியமானது என்று அறிவித்துள்ளனர். ஒருவர் புஷ்கரம் அல்லது பிரயாகையில் சாத்துர்மாசிய காலத்தில் புனித நீராடினால் அல்லது ஒரு பெரிய நீர்த்தேக்கமுள்ள இடத்தில் அவரது புண்ணியத்தை விட அதிகமான புண்ணிய நதியில் நீராடினால், அவரது புண்ணியத்தை விட அதிகமான புண்ணிய இடங்களில் நீராடினால், சாத்துர்மாசிய காலத்தில் பாஸ்கர கஷேத்திரத்தில், ரேவா பகுதியில், புனித தலத்தில் அல்லது கிழக்கில் கடலில் சங்கமிக்கும் இடத்தில் ஒரு நாள் ஒருவர் புனித நீராடினால் அவர் ஒருபோதும் துன்பத்தை அனுபவிக்க மாட்டார். பகவான் ஜெகந்நாதர் கண்ணுறக்கம் கொள்ளும் பொழுது நர்மதை நதியில் மிகுந்த மன ஒருமைப்பாட்டுடனும் தூய்மையுடனும் 3 தினங்கள் ஒருவர் புனித நீராடினால் அவரது பாவம் 1000 ஆண்டுகளில் நீங்கும். மற்றும் துண்டுகள் கோதாவரியில் சூரிய உதயத்தில் 15 தினங்கள் புனித நீராடும் ஒருவர் கர்மாவால் பிறந்த தனது உடலை உடைத்து பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் அதே உலகத்தை அடைகிறார். அவந்தியில் கர்கராஜ்யத்தில் மனிதனை பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவாக மாற்றுவார். சாத்துர்மாசியத்தின் போது ஒரு கணம் அல்லது ஒரு கணத்தில் பாதி கூட வீணாக்கலாகாது. அவரது புண்ணியம் எவ்வளவு அதிகமாக இருக்கும் என்று எனக்கு தெரியவில்லை. அமலக்கம், இந்திய நெல்லிக்காய் மற்றும் வில்வ இலைகள் கலந்த எள் விதை நீரில் ஒருவர் நீராடினால் முனிவர்கள் அறிவிக்கும் நன்மை என்ன? எந்த இயல்புடையது? ஒருவர் தொடர்ந்து ஒரு கிணற்றிற்கு அருகில் சென்று கங்கையை நினைவில் கொண்டால் அது கங்கை நீராக மாறும். அதன் மூலம் அவர் தனது புனித நீராடலை மேற்கொள்ளலாம். தேவர்கள் இறைவனின் பாதத்தின் பெருவிரலில் இருந்து கங்கை பாய்கிறது. இது பாவங்களை என்றென்றும் அழிப்பதாக அறிவிக்கப்படுகிறது. குறிப்பாக சாத்துர்மாசியத்தின் போது சாத்துர்மாசிய காலத்தில் பகவான் ஸ்ரீமன் நாராயணர் நீரில் தங்குகிறார். பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் பிரதிபலிப்பின் ஒரு பகுதியில் தொடர்பு கொள்ளும் அந்த புனித நீராடல் மற்ற அனைத்து தீர்த்தங்களிலும் உள்ள ஒன்றை விட உயர்ந்தது. நீராடல் 10 வழிகளில் செய்யப்பட வேண்டும். பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் நாமத்தை உச்சரித்து செய்யும் போது, குறிப்பாக இறைவன் உறக்கம் கொள்ளும் போது அது மிகவும் நன்மை பயக்கும். மனிதன் தெய்வீகத்தை அடைகிறான். ஒரு புனித சடங்கு, ஒரு புனித செயல் நீராடாமல் செய்தால் அது ஒரு பிராமணனுக்கு பயனற்றதாகிவிடும். ராட்சசர்கள் அதை பலனை எடுத்து கொள்கிறார்கள். ஸ்நானத்தின் மூலம் ஒருவர் உண்மையை அடைகிறார். நித்திய தர்மம், பக்தி சத்தியத்தில் உள்ளது. தர்மத்தின் மூலம் முக்திக்கான பாதையை அடைந்த பின்னர் ஒருவர் மீண்டும் ஒருபோதும் துன்பப்படுவதில்லை. மக்கள் தகுதி வாய்ந்தவர்களாகவும் ஆன்மாவை அறிந்தவர்களாகவும் இருக்கலாம். அவர்கள் வேதாந்தத்தின் எஜமானர்களாகவும் இருக்கலாம். அவர்களின் செயல்பாடுகள், கொடைகள் முதலியன வழங்குதல், நீராடல் மூலம் மட்டுமே சுத்திகரிக்கப்படுகின்றன. உண்மையில் பகவான் ஸ்ரீஹரி புனித நீராடியவரின் உடலை ஆக்கிரமிக்கிறார். அனைத்து சடங்குகளும் நீராடலின் மூலம் மட்டுமே முழு பலனை தருகின்றன. சாத்துர்மாசியத்தின் போது நீரில் நீராடுவது அனைத்து பாவங்களையும் அழிக்கவும் அனைத்து தெய்வங்களையும் பிராயச்சித்தப்படுத்தவும் உகந்தது. இது அனைத்து பாவங்களையும் அழிக்கிறது. கிரகணம் ஏற்படும் போது தவிர இரவில் அல்லது சந்தியா நேரத்தில், அதாவது அந்தி நேரத்தில் நீராடலாகாது. இரவில் வெந்நீரில் நீராடலாகாது. இதனால் எந்த தூய்மையும் விளைவுகளும் ஏற்படாது. அனைத்து சடங்குகளிலும் சூரியனை காண்பதன் மூலம் சுத்திகரிப்பு ஏற்படுகிறது. குறிப்பாக சாத்துர்மாசியத்தின் போது தூய்மை நீர் மூலம் ஏற்படுகிறது. ஒருவர் உடல் ரீதியாக வலுவாக இல்லாத போது பஸ்ம ஸ்நானம், உடலில் சாம்பலை பூசி நீராடுவதன் மூலம் ஒருவர் தூய்மை அடைகிறார். சிறந்த பிராமணரே, மந்திர ஸ்நானம் அல்லது பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் பாதங்களில் இருந்து வரும் நீர் மூலம் அவர் தூய்மை அடைவார். நாராயணருக்கு முன்னால் நீராடல் எடுக்கப்பட வேண்டும்.
தீர்த்தம் மற்றும் ஆறுகள், குறிப்பாக சிப்ராவில் உள்ள கர்கா என்ற சிறந்த தீர்த்தத்தில் தவறாமல் நீராடும் ஒரு மனிதன் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் உலகத்திற்கு செல்கிறான். எனவே சிறந்த பார்கவ முனிவரே, அங்கு செல்லுங்கள். நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டாம். பூமி முழுவதும் உள்ள அனைத்து தீர்த்தங்களும் புனித ஆலயங்களும் எப்போதும் கர்கராஜ நீர் உள்ளன. சூரியன் கடகராசியில் இருக்கும்போது மனிதர்கள் நீராடினால் நூற்றுக்கணக்கான கோடி கல்பங்களுக்கு பிறகும் அவர்கள் முக்தியிலிருந்து திரும்பி வரமாட்டார்கள். சாத்துர்மாசியம் வரும் பொழுது நான் அங்கேயே தங்குவேன். பூமியில் உள்ள முழு பிரபஞ்ச முட்டையிலும் அல்லது ரேவாவை போன்ற புண்ணிய நதி இல்லை. மகேசனை விட வேறு இறைவன் இல்லை. ஜனார்த்தனனை விட வேறு முக்தியை வழங்கும் இறைவன் இல்லை. விரும்பியதை வரமாக வழங்கும் உஜ்ஜயினிக்கு சமமான நகரம் இல்லை. அன்பானவரே, பூமியில் கர்கராஜருக்கு இணையான வேறு தீர்த்தம் இல்லை. அதன் பார்வையால் ஒரு மனிதன் முக்தியை அடைகிறான். இவ்வாறு வியாசமா முனிவரே, இது பிரம்மதேவரால் பார்கவ முனிவருக்கு கூறப்பட்டது. எனவே எல்லா முயற்சிகளுடனும் மகா காலவனத்திற்கு செல்லுங்கள். பகவான் ஸ்ரீஹரி உறக்கம் கொள்ளும் பொழுது பிரபோதினி வரும் வரை, அதாவது கார்த்திகை மாதத்தின் பிரகாசமான பாதியில் 11வது நாள் சாத்துர்மாசத்தின் போது நமக்கும் அங்கே தனியாக இருப்பது மிகவும் அற்புதமானது. அதுவரை சந்தேகத்திற்கிடமின்றி அங்கு முக்தி உண்டு. பகவான் ஸ்ரீஹரி கண்ணுறக்கம் கொள்ளும் போது சாத்துர்மாசியத்தின் போது ஒருவர் உடலை துறந்தால் அவர் யமலோகத்தில் நீண்ட காலம் தங்குவார். அதில் எந்த ஐயமும் இல்லை. எனவே சிறந்த பிராமணரே, பிரபோதினி, துவாதசி, 12வது சந்திர நாள் வரும் வரை ஒருவர் தனது ஆன்மாவை துளசி இலை அல்லது சால கிராமத்தின் ஒரு பகுதியிலோ அல்லது ஒரு ஆலயத்திலோ வைத்து அதனுடன் இணைக்க வேண்டும். பின்னர் அவர் நெய் அல்லது தங்கத்தை அர்ப்பணித்து தன்னை மீட்டு கொள்ள வேண்டும். கர்கராஜத்தில் சிப்ரா நீரில் புனித நீராடும் ஒரு மனிதனை சாத்துர்மாசியத்தால் ஏற்படும் தோஷம் பாதிக்காது. இவ்வாறு வியாசமா முனிவரே, இந்த சிறந்த தீர்த்தம் அனைத்து தீர்த்தங்களின் பலனையும் தருகிறது. சிறந்த பிராமணரே, பூமியில் உள்ள அனைத்து தீர்த்தங்களும் ஆறுகளும் கடல்களும் சாத்துர்மாசியத்தின் போது இங்கு வருகின்றன. எனவே அந்த தீர்த்த கர்கராஜர் மிகச்சிறந்த தீர்த்தமாக அறிவிக்கப்படுகிறார். மக்கள் இந்த புண்ணிய கதையை கேட்டாலோ அல்லது கூறினாலோ சாத்துர்மாசியத்தால் ஏற்படும் குறை அவர்களுக்கு ஒருபோதும் ஏற்படாது. 69ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.